கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 1-2 வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன். இப்போது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆண்டவராய் இயேசுவானவர் பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகும். இந்த அருமையான வசனங்களுக்கு நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால், த ப்ராமிஸ் ஃபார் ஃபியூச்சர் என்று சொல்லலாம். என்னுடைய கடந்த காலம், என்னுடைய நிகழ்காலம் எனக்கு தெரியலாம், உங்களுடைய நிகழ்காலம், கடந்த காலம் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் நம் எல்லாருடைய எதிர்காலம் ஆண்டவராகிய கர்த்தாதி கர்த்தருக்கு மாத்திரமே தெரியும். இதை நாம் உணர வேண்டும். இந்த வாக்கு தத்தங்கள் உண்மையாகவே அந்த வாக்கு தத்தங்கள் அடிப்படையிலே 3 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது, இந்த வாக்கு தத்தம் எந்த ஜனங்களுக்கு உரியது? ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஏசாயா 43 அதிகாரம் 1 பாருங்கள். நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமாகும். இந்த ஜனங்கள் எப்படி ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள்? 3 காரியங்கள். 1, அவர்களை சிருஷ்டித்தார். 2வது, அவர்களை பெயர் சொல்லி அழைத்தார். 3வது, மீட்டு கொண்டார். சிருஷ்டிப்பின் அடிப்படையிலும், அழைப்பின் அடிப்படையிலும், மீட்பின் அடிப்படையிலும் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். 2வதாக, இந்த தேவ ஜனத்தின் நடந்து செல்கிற அந்த பாதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 2 பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீரை கடந்தால் அல்லது அக்னியை கடந்தால் என்று இஃப் போடவில்லை, அதில் போடப்பட்டிருக்கு நீ கடக்கும் பொழுது வென் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவருடைய ஜனத்தின் பாதை என்ன தெரியுமா? அது கடினமான பாதை, கஷ்டமான பாதை, உபத்திரத்தின் பாதை. அது ரோஜா பூக்களினாலே அலங்கரிக்கப்பட்ட பட்டு மெத்தையின் வாழ்க்கை அல்ல. அது நெருப்பை போல, தண்ணீரை போல கடந்து போகிற பாதை. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த துன்பம், துயரம், பாடுகளின் பாதை ஆண்டவர் ஏற்படுத்தின பாதை, அவர் நியமித்த பாதை. அதை மறந்துவிடக்கூடாது. அதே சமயத்தில் அந்த பாதையானது மிக கடினமான, ஒருவேளை பரீட்சைகள் நிறைந்த பாதை. அந்த பாதையில் இருக்கிற பிரச்சனைகள் என்னவென்றால், ஒரே விதமான காரியம் அல்ல, வேரியஸ், அது டெஸ்டிங்ஸ் என்று சொல்லலாம், அல்ல வேரியஸ் சஃபரிங்ஸ் என்று சொல்லலாம். விதவிதமான பாதைகள். நெருப்பை போல பிரச்சனைகள் வரலாம், தண்ணீரை போல பிரச்சனை வரலாம். அது மாத்திரமல்லாமல் அந்த காரியங்களை ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது, அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொன்னார். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள், யோர்தானை கடந்தார்கள். அதே போல தானியேல் புஸ்தகத்திலே தானியேலுடைய நண்பர்கள் 3 பேரும் அக்னிக்குள்ளே நடந்து போனார்கள். அது அவர்களை வேகாது இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2வது வாக்கியம் இஸ்ரவேல் மக்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நடந்த சம்பவம். அதே தான் ஆண்டவர் எதிர்காலத்துக்கும் அவர் தருகிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருடைய ஜனங்கள். நீங்கள் செல்லுகிற பாதையிலே ஆண்டவர் உங்களை கைவிடாதிருப்பார். இந்த வாக்கு தத்தத்திலே 2 முக்கியமான தெளிவான வாக்குகள் அல்லது பிராமிஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. God promise security என்று சொல்லலாம். அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த ஏசாயா 43 அதிகாரம் 2வது வாக்கியத்தின்படி
ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். அக்கினி நம்மேல் பற்றாது, அதில் நடக்கும்போது வேகாதிருப்போம். தண்ணீர் நடக்கும்போது அது நம்மேல் புரளுவதில்லை. இதிலே ஆண்டவரின் பாதுகாப்பு சொல்லப்படுகிறது. இரண்டாவது, இன்னொரு தெளிவான வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். God promised his presence. பாருங்கள், அங்கே இரண்டாவது வாக்கியத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஒன்றாவது வாக்கியத்தை பாருங்கள், பயப்படாதே என்று சொல்கிறார். முதலாவது செக்யூரிட்டி தருகிறார், இரண்டாவது அவருடைய பிரசன்னத்தை தருகிறார். இந்த அருமையான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உங்களுக்கு எதிர்காலத்திலே ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறார். இதை பிடித்து கொண்டு பிரார்த்தனை செய்யுங்கள். நம்முடைய இரட்சகரும் வல்லமை உள்ள மீட்பருமாகிய இயேசுவானவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எதிர்காலத்துக்குரிய வாக்கு தத்தத்தை ஏசாயா புஸ்தகத்திலிருந்து நாங்கள் வாசித்து கற்றுக்கொண்டோம். நீர் வாக்குடுத்த பாதுகாப்பையும் நீர் வாக்குடுத்த பிரசன்னத்தையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.